காஞ்சிபுரத்தில் 7 மாத ஆண் குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவை வெளியே எடுத்த அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு பாராட்டு குவிகிறது. மேட்டுப்பாளையம் ஆலவந்தார்மேடு கிராமத்தில் சேர்ந்த அஜித் தயானா தம்பதியின் 7 மாத குழந்தை குகனேஷ் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தைல டப்பாவை விழுங்கியது. இது குழந்தையின் தொண்டையில் சிக்கிக் கொண்ட நிலையில் பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி வந்தனர். உயிருக்கு போராடிய குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு முதல்விதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டு ஆம்புலன்ஸை வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்குள் குழந்தைகள் நல மருத்துவர் பாலாஜி மற்றும் குழுவினர் குழந்தையின் தொண்டையில் இருந்த தைல டப்பாவை வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றினர். புதுச்சேரியில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியை தத்திருப்பதாக லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். காமராஜ் நகர் பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் சார்பாக கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசிய பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் புதுச்சேரி அரசியலில் தாம் களமிறங்குவது குறித்து சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பாண்டிச்சேரி நான் வந்து சிறப்பு விருந்தினராக இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இப்போதைக்கு அரசியலோ அது மற்ற பற்றி இப்போதைக்கு எதுவும் பதில் இல்லை. அது கேட்கல. புதுச்சேரி அரசியலில் நீங்கள் கலங்காண போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி இருக்கும்? எப்படி அது நேரம் வரும்போது கூறுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தற்கொலை செய்ததாக கூறப்படும் 2 குழந்தைகளின் தாய் சடலத்தை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிட்டாலம் பகுதியைச் சேர்ந்த சுதாவுக்கும் அவரது கணவன் கண்ணனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2 பெண் குழந்தைகள் பிறந்ததால் அவரது மாமியார் ருக்மணியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுதா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த சுதாவின் சகோதரியும் உறவினர்களும் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் உள்ளிட்டோர் நாடகம் ஆடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ருக்மணியை சரமாரியாக தாக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்த தம்பதியை அங்கிருந்த வியாபாரிகள் தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அங்கிருந்த பூக்கடையில் மாலை வாங்கினர். அப்போது வியாபாரியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வியாபாரிகள் பலரும் ஒன்று கூடி தம்பதியை தாக்கினர். பின்னர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் வியாபாரிகளை தடுத்து தம்பதியை மீட்டு அனுப்பி வைத்தனர். பொள்ளாச்சி அடுத்த வால்பாறையில் தோட்டத்தில் 2 சிறுத்தைகள் உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் வால்பாறை அருகே உள்ள ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் தற்போது சவரங்காடு கக்கன் காலனி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் 2 சிறுத்தைகள் ஒரே நேரத்தில் உலா வந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை காவலர்கள் கைது செய்தனர். பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு மிரட்டல் விடுத்ததாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜி அண்மையில் கோவை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மகனின் கைதை கண்டித்து அர்ஜுன் சம்பத் உட்பட இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறை அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அர்ஜுன் சம்பத் உட்பட இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை காவலர்கள் கைது செய்தனர். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் நடைபெறவுள்ள ஏலத்தில் வாழைப்பழம் ஒன்றுக்கு 8 கோடி ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டை சேர்ந்த மருசியோ கேட்லன் என்ற கலைஞர் ஒருவர் மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழம் ஒன்றை சுவர் மீது வெள்ளி நிறத்திலான செலோ டேப்பில் ஒட்டி அதற்கு காமெடியன் என பெயரிட்டுள்ளார். இந்நிலையில் ஏலம் விடும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பிரபல சர்வதேச நிறுவனமான சோத்பை இந்த வாழைப்பழத்தை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நியூயார்க் மாகாணத்தில் நடக்கவுள்ள நிகழ்ச்சியில் ஏலம் விடுகிறது. ஏற்கனவே கடந்த 2019 ஆண்டு மியாமி கடற்கரையில் நடைபெற்ற கண்காட்சியில் இதேபோன்று 3 வாழைப்பழங்கள் 8 முதல் 12 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கடலூரில் காவல்துறை எச்சரிக்கையும் மீறி மூழ்கிய தரைப்பாலத்தில் மக்கள் செல்ஃபி எடுத்தும் துணி துவைத்தும் வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. கடலூர் புதுச்சேரி இணைக்கும் வகையில் உள்ள இந்த தரைப்பாலம் மூழ்கியது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் காவல்துறையினர் தடுப்பு வேலிகளை அமைத்தனர். எனினும் ஆபத்தை உணராத மக்கள் காவல்துறையினரின் தடுப்பையை மீறி தரைப்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்வதோடு துணி துவைப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வருவது வழக்கம். இந்நிலையில் விடுமுறை தினமான இன்று சென்னை, மதுரை, கோவை, காஞ்சிபுரம் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக குவிந்துள்ளனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாணவர்கள் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தனியார் மருத்துவமனை மற்றும் உடற்பயிற்சி கல்லூரிகள் இணைந்து இந்த மாரத்தான் ஓட்டத்தை நடத்தின. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியை தேவக்கோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சின்ன பையன் ஓடியாந்துட்டு நல்லா கையெழுத்துங்க. வெரி குட், வெரி குட், குட். 49 நோட் பண்ணிக்க, டோக்கன் போட்டுருங்க கழுத்துல. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் 7 மாத ஆண் குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவை வெளியே எடுத்த அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு பாராட்டு குவிகிறது. மேட்டுப்பாளையம் ஆலவந்தார்மேடு கிராமத்தை சேர்ந்த அஜித், தயானா தம்பதியின் 7 மாத குழந்தை குகணேஷ் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தைல டப்பாவை விழுங்கியது. இது குழந்தையின் தொண்டையில் சிக்கிக் கொண்ட நிலையில் பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி வந்தனர். உயிருக்கு போராடிய குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு முதல்விதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டு ஆம்புலன்ஸை வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்குள் குழந்தைகள் நல மருத்துவர் பாலாஜி மற்றும் குழுவினர் குழந்தையின் தொண்டையில் இருந்த தைல டப்பாவை வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றினர். புதுச்சேரியில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியை தத்திருப்பதாக லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். காமராஜ் நகர் பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் சார்பாக கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசிய பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் புதுச்சேரி அரசியலில் தாம் களமிறங்குவது குறித்து சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பாண்டிச்சேரி நான் வந்து சிறப்பு விருந்தினராக இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இப்போதைக்கு அரசியலோ அது மற்ற பற்றி இப்போதைக்கு எதுவும் பதில் இல்லை. அது கேட்கல. புதுச்சேரி அரசியலில் நீங்கள் கலங்காண போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி இருக்கும்? எப்படி அது நேரம் வரும்போது கூறுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தற்கொலை செய்ததாக கூறப்படும் 2 குழந்தைகளின் தாய் சடலத்தை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிட்டாலம் பகுதியைச் சேர்ந்த சுதாவுக்கும் அவரது கணவன் கண்ணனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2 பெண் குழந்தைகள் பிறந்ததால் அவரது மாமியார் ருக்மணியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுதா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த சுதாவின் சகோதரியும் உறவினர்களும் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் உள்ளிட்டோர் நாடகம் ஆடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விசாரணைக்காக அடித்துச் செல்லப்பட்ட ருக்மணியை சரமாரியாக தாக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்த தம்பதியை அங்கிருந்த வியாபாரிகள் தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அங்கிருந்த பூக்கடையில் மாலை வாங்கினர். அப்போது வியாபாரியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வியாபாரிகள் பலரும் ஒன்று கூடி தம்பதியை தாக்கினர். பின்னர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் வியாபாரிகளை தடுத்து தம்பதியை மீட்டு அனுப்பி வைத்தனர். பொள்ளாச்சி அடுத்த வால்பாறையில் தோட்டத்தில் 2 சிறுத்தைகள் உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது.
கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் வால்பாறை அருகே உள்ள ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் தற்போது சவரங்காடு கக்கன் காலனி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் 2 சிறுத்தைகள் ஒரே நேரத்தில் உலா வந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.